வணக்கம். எல்லாத்துக்கும் குடியரசு தினம் வாழ்த்துக்கள். இப்போ கதை சொல்லுவேன். இன்னைக்கு நான் ஒரு சிந்தனை கதை சொல்ல போவேன். ஒரு மக வெட்டி இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க எப்போவுமே மரத்தை வெட்டிட்டு சாந்தகம் போலத்தான் சந்தையில் போய் அதை விட்டுட்டு கையில் காசோடு வீட்டுக்கு போவாங்க. அன்னைக்குன்னு பார்த்துட்டு நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அவங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி மரத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு குடிக்காரன் வந்திருக்கான். அவன் சொல்லியிருக்கான், காலையிலேயே குடிச்சிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு திருடியன் வந்திருக்காங்க. ரெண்டாவது அந்த திருடியன் சொல்லியிருக்கான், நைட்டு ஃபுல்லாக திருடிட்டு நல்லா இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா ஒரு விவசாயம் வந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்களும் நம்மளை மாதிரி நல்லா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கே இப்படி வேலைக்கு இவங்களுக்கு எப்படி வேலைக்கும் களைப்பில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க போலக்க அப்படின்னு விவசாயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முதியவர் வந்திருக்காரு. அவருக்கு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தண்டமாக சோறை சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்கான் பாரு, இவனால தான் இந்த நாட்டே குட்டி சோறாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையிலேருந்து என்ன போகிற அர்த்தம், நம்ம என்ன நினைக்கோம் அதான் நம்ம கண்ணுக்கும் தெரியுது. தேங்க்யூ.